திரு அரவிந்த், இங்க பதில் தாக்குதல் மட்டும்தான் கொடுக்கப்படுகிறது. இன்னும் இந்த போர் பதற்றம் நீடிப்பதை இந்தியா விரும்பல. ஆனா பாகிஸ்தானுடைய முயற்சிகள் முறியடிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு ஆபரேஷன் சிந்தூர்ல தீவிரவாத முகாம்கள் தான் குறிவைக்கப்பட்டது, தீவிரவாதிகள் தான் அழிக்கப்பட்டார்கள். இராணுவத்தையோ அல்லது பொதுமக்களையோ இந்தியா குறிவைக்கல. ஆனா மாறா பாகிஸ்தான் நடத்தக்கூடிய இந்த தாக்குதலை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற ஒன்றையும் வெளியுறவுத்துறை செயலாளர் சொல்றாரு. என்ன நடக்குது? உங்களுடைய அப்சர்வேஷன் என்ன? முதல்ல நீங்க கேட்ட கேள்வியில இருந்து பதில் கொடுக்க ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். நேற்றைய தினம் அரசாங்கம் சார்பில் கொடுக்கப்பட்ட அந்த அறிக்கை என்பது மிகவும் தெளிவான அறிக்கை. அதாவது தீவிரவாத முகாம்கள் மீது 9 இடங்களில் 9 தீவிரவாத முகாம்கள் மீது மட்டுமே தாக்குதல் நடத்தினோம். எந்த இடத்திலும் பொதுமக்களை தாக்குதலுக்கு உட்படுத்தவில்லை. பொதுமக்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை. அதே போல பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்கள் மீது தாக்குதல் நடத்தப்படவில்லை என்பதுதான் இந்திய அரசின் நிலைப்பாடாக நேற்றைய தினம் இருந்தது. இன்று ஒரு அறிக்கையானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் கொடுக்கப்பட்டிருக்கும் அறிக்கையில் பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்கள் மீது இன்றைய தினம் தாக்குதல் நடத்தினோம். ஏன் தாக்குதல் நடத்தினோம்? பாகிஸ்தான் ராணுவம் இந்திய அமைப்பின் மீது, அதாவது இந்தியாவில் இருக்கிற ஒரு சில இடங்கள் மீது தாக்குதல் நடத்த திட்டமிட்டு இருந்தார்கள். அதற்கான தயார் நிலையில் இருந்தார்கள். எனவே அதனை முறியடிக்கும் விதமாக அந்த ஸ்டேட்மெண்டே பாத்தீங்கன்னா, பாகிஸ்தான்ஸ் பிட் டு எஸ்கலேட் ஹஸ் பீன் நெகேட்டட். பாகிஸ்தான் இந்திய இடங்கள் மீது தாக்குதல் நடத்த இன்றைய தினம் தயாராக இருந்தார்கள். அதனை முறியடிக்கும் விதமாகத்தான் பாகிஸ்தான் ராணுவ தளவாடங்கள் மீது நாங்கள் தாக்குதல் நடத்தினோம். அந்த தாக்குதலும் பாகிஸ்தானின் தாக்குதலை முறியடிக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே தவிர நாங்கள் இதனை எஸ்கலேட் பண்ண விரும்பவில்லை. அதாவது இந்த ஒரு பிரச்சனையை ஒரு போராகவோ அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல நாங்கள் விரும்பவில்லை. அதில் எங்களுடைய எண்ணமும் இல்லை என்பதை இந்திய அரசு மிகவும் தெளிவாக தெரிவித்திருக்கிறது. இதற்கு முன்பாக பிரதமர் இந்த கூட்டத்துக்கு ஏன் வரவில்லை என்ற கேள்வி மிகவும் முக்கியமானது. பிரதமர் இந்த கூட்டத்துக்கு வந்தாக வேண்டும், வந்திருக்க வேண்டும். ஏனென்றால் இந்தியா என்பது ஒரு பார்லிமெண்ட் டெமோக்ரசி சிஸ்டத்துக்கு உள்ளடக்கியது. பல்வேறு அரசியல் கட்சிகள் நாடாளுமன்றத்தில் பாராளுமன்றத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். யார் உறுப்பினர்களாக இருக்கிறார்களோ அவர்களைத்தான், அந்த கட்சியின் தலைவர்களைத்தான் இந்த கூட்டத்துக்கு அழைத்திருந்தார்கள். எனவே பிரதமர் இந்த கூட்டத்திற்கு வந்திருக்க வேண்டும். பிரதமர் 24 மணி நேரமும் இந்த இந்தியா பாகிஸ்தான் எல்லை அந்த பதற்றமான சூழ்நிலையை கண்காணித்து வந்திருந்தாலும் பிரதமர் இந்த கூட்டத்துக்கு வந்திருக்க வேண்டும். பிரதமர் இன்றைய தினம் அனைத்து துறை செயலாளர்களுடன் ஆலோசனையில் ஈடுபட்டு இருக்கிறார். அந்த ஆலோசனை கூட்டத்திற்கு செல்லக்கூடிய பிரதமர் ஏன் அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வரவில்லை? பிரதமர் இந்த அரசாங்கத்தின் எக்ஸிகியூட்டிவ் ஹெட்டாக இருக்கும்போது, பிரதமராக இருக்கும் பட்சத்தில் அவர் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்பதனை அனைத்து கட்சிக்கும் அவர் தலைமையில் அமைக்கப்பட்டிருக்கும் அந்த கேபினெட் அமைச்சர்கள் விளக்கும் போது பிரதமர் அங்கு இருந்திருக்க வேண்டும். நேற்றைய